வெல்கம் டு டெக்னோசாரஸ் தமிழ். ஸோ இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வேறு லெவலான செம்மையான ஆப் தான் பார்த்துருக்கோம். ஸோ இந்த ஆப்பை வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன், ட்ராயிங் ஆப்னு சொல்லிட்டு. ஸோ அந்த வீடியோவில் நான் கிளியராக சொல்லியிருக்க மாட்டேன். ஸோ இப்போ வந்து அந்த ஆப்பை வந்து பயங்கரமாக அப்டேட்லாம் ஆகிடுச்சு. ஸோ இந்த அப்டேட்டான ஆப்பை வந்து நாம் அப்டேட் பண்ணுன்றதுக்காக தான் இன்றைக்கி வந்திருக்கோம். ஸோ அந்த வீடியோ பார்க்கணுன்னாலும் நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். ஸோ அதை விட இந்த வீடியோ கிளியராக நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ இந்த வீடியோவில் வந்து அதோட டுட்டோரியல், அதில் இருக்கிற ப்ரஷஸ் எப்படி அதை யூஸ் பண்ணணும் அது எல்லாமே பார்க்கலாம். ஸோ நேற்று ஒரு வேறு லெவலான சம்பவம் நடந்துச்சு கைஸ். என்னென்னு பார்த்தீங்கன்னா, நேற்று மேம் வந்து எல்லாருமே வந்து 10th போர்டு எக்ஸாம்ன்றதுனால வேறு ஸ்கூலுக்கு போயிட்டாங்க. ஸோ நாங்கள் வந்து என்ன பார்த்தீங்கன்னா இருந்தோம். எங்களுக்கு வந்து ஒரே மேம் தான் இருந்தாங்க. எங்களுக்கு பிடி கூட்ட போகிறோன்னு சொல்லிட்டு திருப்பி வந்தாங்க, லெசன் எடுத்தாங்க, போனாங்க, ரிப்பீட். திருப்பி வந்தாங்க, லெசன் எடுத்தாங்க, போனாங்க, ரிப்பீட். திருப்பியும் வந்தாங்க, லெசன் எடுத்தாங்க, டெஸ்ட் வச்சாங்க. முடியல சார் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு கைஸ். ஸோ சரி, சொந்த கதை சோக கதைலாம் இப்போ பேசிகிட்டு இருக்கு. ஸோ நம்ம வந்து டேரெக்டாக இன்றைக்கி வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ அந்த ஆப்போட பேர் வந்து பார்த்திங்கன்னா ஐபிஸ் பெயிண்ட் எக்ஸ் தான் அந்த ஆப்போட பேர். இந்த ஆப்புக்கு வந்து பார்த்திங்கன்னா 4.2 ரேட்டிங்கும், டாப் 3 ஃப்ரீ ஆப் அண்ட் ஆர்ட்ஸ்ன்ற பட்டமும் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஆப்பை வந்து இப்போ பார்த்திங்கன்னா ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஆப்பை இப்போ ஓப்பன் பண்ணுறோம். ஓகே வீடியோ இருக்கும்போது மட்டும் ஸ்லோவாக ஓப்பன் ஆகும். ஓகே, இப்போ வந்து இந்த ஆப் ஓப்பன் பண்ணிங்கன்னா இப்படி தான் இருக்கும் இன்டர்ஃபேஸ். மை கேலரி, கலெக்ஷன், ஆன்லைன் கேலரின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ உங்களுக்கு வந்து ஸ்டார்டிங்லேயே டுட்டோரியல்ஸ் கேட்கும். நீங்கள் டுட்டோரியல்ஸ் எனேபிள் பண்ணி வச்சுக்க தேவையில்லை, ஏன்னா நானே உங்களுக்கு சொல்லித்தரேன். அதையும் மீறி உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் டுட்டோரியல்ஸ். ஸோ இதில் செட்டிங்ஸில் என்ன இருக்குன்னு முதல்ல பார்த்துக்கலாம். ஸோ செட்டிங்ஸில் வந்து எக்கச்சக்கமான ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு எது ரொம்ப யூஸ்ஃபுல்லோ அது நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம மை கேலரிஸ்க்கு போய்க்கலாம். ஸோ நான் ஏற்கனவே வரைஞ்ச ட்ராயிங்ஸ்லாம் இருக்குது. இப்போ இந்த ட்ராயிங்கை வச்சு தான் உங்களுக்கு வந்து டுட்டோரியலே சொல்லித்தர போகிறேன். ஸோ இங்கே கீழே இருக்கிற ஆப்ஷனில் எடிட்னு இருக்கிறத வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து நம்ம எடிட்னு இருக்கிறத வந்து கிளிக் பண்ணியாச்சு. ஸோ இப்போ தான் வந்து நம்ம வந்து ட்ராயிங்கே ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு இங்கே இருக்கிற ஆப்ஷன்ஸ்லாம் என்னென்னு சொல்லிக்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா எரேசரை வந்து பென்சிலாக மாற்றுற ஆப்ஷன். இது வந்து பார்த்திங்கன்னா ப்ரஷ் ஆப்ஷன். இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எக்கச்சக்கமான ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஒன்று ஒன்றா சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ட்ரான்ஸ்ஃபார்ம். அது வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் பண்ணுறதுக்கு. லேசோ டூல் வந்து எதுக்குன்னு பார்த்திங்கன்னா நம்ம செலக்ட் பண்ணி ட்ராயிங் பண்ணுறதுக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ப்ரஷ்ஷு தான் நமக்கு ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். இதில் நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட எக்கச்சக்கமான ப்ரஷஸ் கொடுத்துருப்பாங்க கைஸ். ஸோ உங்களுக்கு நான் ரிவ்யூ பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பிளர் டூல். அதை வச்சு நம்மளால் வந்து பிளர் பண்ணிக்க முடியும் இமேஜை. ஸோ அடுத்தும் பார்த்திங்கன்னா ஸ்ப்ளட்ச் டூல். இதை வச்சு நம்ம ஸ்ப்ளட்ச் பண்ணிக்க முடியும். நான் வந்து ஃபோட்டோஷாப் டுட்டோரியலில் கூட சொன்ன மாதிரி. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பக்கெட் டூல், அப்புறம் ஸ்பெஷல் டூல்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வச்சு நம்மளால் ட்ராயிங்கோட இது ஷேப்பு அதெல்லாம் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஸோ அடுத்து டெக்ஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஐ ட்ராப் தான் ரொம்ப முக்கியம். அதை வச்சு நம்ம கலர் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இவ்வளோ தான் கைஸ் இப்போதைக்கு நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய பேசிக். அப்புறம் கேன்வாஸ் வந்து பார்த்திங்கன்னா கேன்வாஸோட சைஸு அதெல்லாம் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம், அது உங்கள் இஷ்டம். அடுத்த சைடில் இருக்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா அதான் லேயர்ஸ். எப்போவுமே ட்ராயிங் பண்ணுறதுக்கு நீங்கள் ஒரு ஃபோட்டோவை இம்போர்ட் பண்ணிட்டு அதுக்கு மேலே இருக்கிற லேயரை புதுசாக ஆட் பண்ணி தான் சூஸ் பண்ணணும். இருக்கிற லேயரில் வரைஞ்சிடாதீங்க. அந்த மிஸ்டேக் நான் அடிக்கடி பண்ணுவேன், அதனால் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ அந்த ஃபோட்டோவோட ட்ரான்ஸ்பரன்சி ஃபுல்லாக இருந்ததுன்னா ஒரு 50 வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு ட்ரேஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அடுத்து அப்படியே வச்சுட்டு நீங்கள் வந்து ப்ரஷ்ஷுக்கு வந்துடலாம். ஸோ ப்ரஷ்ஷில் வந்து நம்ம எப்போவுமே நார்மலாக வந்து அவுட்லைன் வரைகிறதுக்கு டிப் அண்ட் ஹார்டு இல்லைனா டிப் அண்ட் சாஃப்ட் யூஸ் பண்ணுவோம். இப்போ வந்து நம்ம டிப் அண்ட் ஹார்டு யூஸ் பண்ணுறோம். ஸோ இப்போ வந்து அதில் போய்ட்டு நம்ம கலர் பிளாக்கில் வச்சுட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா ட்ரேசிங் பண்ண ஆரம்பிக்கணும். ஸோ இது நமக்கு ஈஸியான வேலை தானே. ட்ரேசிங் பண்ணி நீங்கள் செம்மையாக வரைய முடியுதில்ல. ஸோ இதில் ரொம்ப ட்ரேசிங் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸி தான். இதிலே நீங்கள் நல்லா கற்றுக்கிட்டிங்கன்னா வேறு லெவலில் நீங்களே வந்து ஆர்ட் சூப்பராக பண்ணலாம். டிஜிட்டல் ஆர்ட்டு நான் கூட ஷார்ட்ஸில் போட்டுட்ருக்கேனே, வேறு வீடியோக்கு கண்டென்ட் இல்லாமல் ஷார்ட்ஸ் போட்டிருக்கேன், அதே வீடியோவாக. இப்போ தான் யாருமே ஃபுல் வீடியோஸ் பார்க்கறது கிடையாது, எல்லாமே ஷார்ட்ஸ் தான் பார்க்குறீங்க. அதனால நான் ஷார்ட்ஸில் வந்து அந்த வீடியோலாம் போட்டிருக்கேன், வேணா போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ வந்து எப்படியே நம்ம வந்து ஃபுல்லாக ட்ரேஸ் பண்ணுறோம். இப்படி வந்து நம்ம ட்ரேஸ் பண்ணுறோம். இப்போ உங்களுக்கு சப்போஸ் வந்து இங்கே இடத்துல நீங்கள் தப்பாக வரைஞ்சிட்டிங்க அப்படின்னா எரேசர் டூலை வச்சு எரேஸ் பண்ணணும். ஸோ எரேசர் டூலை வச்சு நீங்கள் எரேஸ் பண்ணிட்டு நீங்கள் கண்டினியூ பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து நான் வந்து லேயர் 1ல் வரைஞ்சிட்ருக்கேன். ஸோ இந்த மிஸ்டேக் நீங்கள் பண்ணிடாதீங்க. ஸோ எல்லாத்தையும் வந்து நான் வந்து ப்ரஷ்ஷெல்லாம் அண்டு கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ வந்து நம்ம லேயர் 2க்கு போய்ட்டு தான் வரைய ஆரம்பிக்கணும். நான் வந்து இவ்வளோ நேரம் லேயர் 1ல் உங்களுக்கு வரைஞ்சி காமிச்சேன். ஸோ இது மாதிரி நமக்கு வரையும் போது இங்கே லேயர் 2 இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ஸோ அதை நீங்கள் செக் பண்ணிட்டு தான் எப்போவுமே வரையணும். இது வந்து உங்களுக்கான அவேர்னஸ். மிஸ்டேக் பண்ணிட்டோன்றதை எப்படிலாம் சொல்ல வேண்டியதாக இருக்குது. சரி, அதெல்லாம் கண்டுக்காதீங்க விடுங்க. ஸோ இப்போ வந்து நான் முழுசாக ட்ரேஸ் பண்ணிட்டு உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம இமேஜை வந்து ஃபுல்லாக ட்ரா பண்ணிட்டோம். ஸோ அதை ட்ரேஸ் பண்ணிட்டோம்னு சொல்கிறேன். ஸோ இப்போ நீங்கள் ட்ரேஸ் பண்ண இமேஜை வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கலர் அடிச்சுக்கணும். ஸோ அதுதான் வந்து இப்போதைக்கு உங்களுக்கு தேவைப்படும். ஸோ இப்போ வந்து நம்ம ட்ரேஸ் பண்ண இமேஜ் வந்து மேலே அது வந்து செகண்ட் லேயரில் இருக்குது. ஸோ ஃபஸ்ட் லேயரில் இருக்கிற இமேஜை போய் இந்த கண்ணை ஆஃப் பண்ணிங்கன்னா அது வந்து ஹைட் ஆகிடும். ஸோ நம்ம வரைஞ்சது வந்து நீங்கள் பார்க்கலாம். நம்ம வரைஞ்சது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட அதே ஃபோட்டோ மாதிரி தான் இருக்குது.
ஸோ இப்போ வந்து அது வந்து நம்ம ஃபஸ்ட் லேயரில் இருக்கும். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு கலர் அடிக்கணும், அதாவது இந்த இமேஜ் இன்னும் கொஞ்சம் நல்லா கலர் அடிக்கணும்னு நினச்சிங்கன்னா ஃபஸ்ட் லேயரில் வந்து டெலீட் பண்ணிடுங்க. இதுவே நீங்கள் ஃபேஸ் கலர் அடிக்கணும்னா ஃபஸ்ட் லேயரை டெலீட் பண்ணாதீங்க. ஏன்னா நம்ம ஐ ட்ராப்ஸ் எடுத்து கரெக்டாக நம்ம ஃபேஸ் கலருக்கு எந்த இடத்துல வைக்கணுமோ அது கரெக்டாக அந்த இடத்துல வச்சு நம்ம வந்து ஃபேஸ் கலர் எடுப்போம். ஸோ அதுக்காக வந்து நீங்கள் ஃபஸ்ட் லேயரை வந்து ஃபேஸ்லாம் ட்ரா பண்ணும்போது டெலீட் பண்ணக்கூடாது. இப்போ வந்து நான் வந்து டைனோசர் ஃபோட்டோ, அதாவது இண்டாமினஸ் ரெக்ஸோட ஃபோட்டோ வச்சு ட்ரா பண்ணுறதுனால உங்களுக்கு அப்படி காட்டுறேன். எனக்கு ஏற்கனவே இதோட கலர் காம்பினேஷன் தெரியும். ஸோ வந்து பார்த்திங்கன்னா இதோட கலர் காம்பினேஷன் தெரியும். ஸோ அதனால வந்து நான் வந்து நானே ஓனாக ட்ரா பண்ணலான்ற இதில் வந்துட்டேன், தைரியத்தில் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லலாம். இப்போ இது வந்து ஃபஸ்ட் லேயர். ஸோ இப்போ கலர் அடிக்கிறதுக்கு இந்த லேயர் வச்சுக்கலாம். இதோட டிரான்ஸ்பரன்சி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கம்மி பண்ணி வச்சுக்கிறேன். ஏன்னா கலர் ரொம்ப அதிகமாக அடிச்சாச்சுன்னா அது ப்ராப்ளம் ஆகிடும், அப்புறம் பார்க்க அவ்வளோவா நல்லா இருக்காது. ஸோ கொஞ்சம் இந்த மாதிரி லேயர்லலாம் கலர் அடிக்க ஆரம்பிக்கலாம். ஸோ இதே வந்து இந்த லேயரை வந்து இந்த நார்மல்ன்றதை கிளிக் பண்ணிங்கன்னா எக்கச்சக்கமான மோடு கொடுத்துருப்பாங்க, இந்த பிளெண்டிங் மோடு. இதையும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ ஒன்று ஒரு மாதிரி மோட். ஸோ இப்போ டிஃப்ரென்ஸ் வச்சா எப்படி இருக்கும், இன்வெர்ட் வச்சா எப்படி இருக்கும், ஹார்லைட், சாஃப்ட் லைட், ஓவர்லே, ஆட், லீனியர் டாஜ், அது மாதிரி எக்கச்சக்கமான ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ லீனியர் பன்ற ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நார்மலுக்கு போய்க்கலாம். லீனியர் பன் வந்து எனக்கு தெரிஞ்சு நார்மலோட லீனியர் பன் நல்லாயிருக்கு. ஸோ நம்ம அது மாதிரி சூஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து அதாவது ஷேடிங் கொடுக்கணும். மேலாப்போ வந்து ஷேடிங் கொடுக்க போகிறோம். ஸோ அதுக்கான ஏற்ற ப்ரஷஸை நீங்கள் வச்சுட்டு நீங்கள் ஷேடிங் கொடுக்க ஆரம்பிச்சுக்கலாம். ஸோ இது பார்க்க இண்டாமினஸ் எக்ஸோட கலர் மாதிரி இருக்கிறதுக்காக நம்ம வந்து கிரேவை வந்து லேஸாக அடிச்சு விட்றோம், ஏன்னா அது வந்து ஒயிட் கலரில் இருக்குன்றதுனால. ஸோ இப்போ ப்ரெஷ்ஷஸில் இருக்க ஆப்ஷன்ஸை காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ இது வந்து நான் இப்போ வந்து எக்கச்சக்கமான ப்ரெஷ் கொடுத்துருப்பாங்க. சில ப்ரெஷ்ஷஸ்க்கு ஆடுன்னு இருக்கும். ஒரு ஆட் பார்த்தீங்கன்னா 18 ஹவர்ஸ்க்கு நீங்கள் அந்த ப்ரெஷ்ஷை ஃப்ரீயாக யூஸ் பண்ணிக்கலாம். வெறும் ஒரே ஒரு ஆட் தான், அது வந்து நீங்கள் ஒரு 10-15 செகண்டை ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமான ப்ரெஷ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் ஏர்ன்ற மாதிரி ஒரு ப்ரெஷ் கூட இருக்குது. ஸோ அதை வச்சு நீங்கள் வந்து ஏர் வரைஞ்சிக்கலாம். ஸோ அது வந்து நீங்கள் ஃபேஸ் வரையும் போது யூஸ் ஆகும், அனிமல்ஸ் வரையும் போது ரொம்ப யூஸ் ஆகும் அந்த ஏர்ன்றது. அது மட்டும் இல்லாமல் நிறைய டிசைன்ஸும் கொடுத்துருக்காங்க, செயின்ஸ் கொடுத்துருக்காங்க மெயினாக. அப்புறம் ஃப்ளாஷு, ஸ்பார்க்கிள்ஸ், அது மாதிரி எக்கச்சக்கமாக இருக்குது. ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி டிசைனாக வேணுனாலும் எடுத்துக்கலாம். ஸோ அது மாதிரி இல்லாமல் உங்களுக்கு நார்மலாக எந்த ப்ரெஷ்ஷு உங்களுக்கு வரைய கம்ஃபர்டபுளாக எது மாதிரி நீங்கள் வரையணுன்றீங்க பொறுத்து அதை நீங்கள் ப்ரெஷ்ஷை செலக்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் ஒன்ஸ் செலக்ட் பண்ணோன்னே அது கஸ்டமில் வந்துடும். ஸோ அப்போ நீங்கள் ஒன்று சூஸ் பண்ணி இது பண்ணிக்கலாம். இதில் இன்னொரு என்ன ஆப்ஷனாக நீங்கள் ஆன்லைனில் போய் ப்ரெஷ்ஷை டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ ஆன்லைன்லேயே போய்ட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ அதை வந்து வேணும்னா சொல்லுங்கள், நான் ஒரு ஷார்ட்ஸாக போடுறேன். ஸோ இப்போ வந்து நம்ம ட்ராயிங்கை வந்து கண்டினியூ பண்ணலாம். ஸோ இப்போ வந்து நம்ம ட்ராயிங்கை வந்து கண்டினியூ பண்ண போகிறோம். ஸோ இந்த மாதிரி ஷேடிங்லாம் கொடுத்து எண்டிங்கில் முடிச்சிட வேண்டியதான் ட்ராயிங்க்கு. ஸோ நீங்களும் இந்த ஆப்பில் வந்து ட்ராயிங்கை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ராயிங் தெரியலனா கூட பரவாயில்ல கைஸ், இந்த ஆப்பில் பயங்கரமாக ட்ரா பண்ணலாம். நீங்கள் இதில் கொஞ்சோன்றதை மட்டும் கற்றுக்கிட்டிங்கன்னா, ஒரு பிகினியர் லெவல்லேருந்து இன்டர்மீடியட் வரைக்கும் கற்றுக்கிட்டிங்கன்னா நீங்கள் ஒரு வேறு லெவல் ஆர்டிஸ்ட்டாக நீங்கள் மாறிடலாம். அந்த அளவுக்கு இந்த ஆப் வந்து இன்ஸ்பயர் பண்ணும். வரைய தெரியாது உங்களுக்கு கூட ரொம்ப ஈஸியாக வரைகிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கைஸ். இப்போ லேயர்ஸுக்கு போய்க்கோங்க. ஒன்ஸ் நீங்கள் இந்த ட்ராயிங்கை கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா, ஸோ இங்கே கீழே வந்து இந்த ஆரோ இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு சேவ் அஸ் பிஎன்ஜி, டிரான்ஸ்பரண்ட் பிஎன்ஜி அப்படின்ட்டுருக்கு. அதை நீங்கள் வந்து சேவ் அஸ் பிஎன்ஜின்னு கொடுத்துக்கலாம், இல்லைனா பேக் டு மை கேலரி கொடுத்துட்டிங்கன்னா. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே 3 டாட் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிங்கன்னா சேவ் அஸ் MP4ன்னு காட்டணும். அப்படி என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வரைஞ்ச வீடியோவும் அது உங்கள் ரெக்கார்டில் வச்சுருப்பாங்க. ஸோ அது மூலியமாகவும் நீங்கள் சேவ் பண்ணி பார்த்துக்கலாம். இது ஒரு வேறு லெவலான ஆப்ஷன், எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஆப்ஷன். ஸோ நான் கூட இப்போ வரைஞ்சதெல்லாம் ப்ளே பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஸோ இப்போ வந்து நான் ஃபுல் ஸ்பீடில் வச்சதுனால நான் வரைஞ்சது வந்து ஸ்பீடாக காட்டும். ஸோ எப்படி நான் வரைஞ்சேன் அப்படின்றத வந்து கிளியராக காட்டுது பாருங்கள். ஸோ இது வந்து நானே வரைஞ்சிருக்கேன், உங்களால் வரைய முடியாது கைஸ். ஸோ இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்து அவுட்புட் வச்சுன்றதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அடுத்த வீடியோவில் வந்து பார்க்குறதுக்கு டாட்டா பை பை, see you guys. ஸோ அப்படின்னு சொல்லுவேன் நினச்சிங்களா, மறந்துட்டேன். ஒரே ஒரு விஷயத்தை மறந்துட்டேன், அது சொல்லிடுறேன். மறக்காமல் கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆமாம், வரீங்க வீடியோ பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்க, போகிறீங்க, ரிப்பீட்டு, இதான் நீங்கள் எப்போ தான் பண்ணிருக்கீங்க. ஸோ மறக்காமல் கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா அப்போ தான் நான் போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு சல்லுன்னு வரும். ஸோ அடுத்த வீடியோவில் வந்து பார்க்குறதுக்கு டாட்டா பை பை, see you guys.